நம்ம பார்க்க போறது 9ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 2 இயக்கம் பாடத்துல சுருக்கமான விடைகளை பார்க்க போறோம். முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா திசைவேகம் வரையறு. நம்ம திசைவேகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இரண்டாவது கேள்வி தொலைவு இடப்பெயர்ச்சி ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு இருக்கு இல்லையா? நம்ம தொலைவு இடப்பெயர்ச்சியினுடைய வேறுபாடு தெரிஞ்சா தான் நம்ம வேகம் திசைவேகம் அப்படிங்கறக்கான வேறுபாடு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரி, தொலைவு இடப்பெயர்ச்சி ரெண்டுமே என்ன அப்படின்னா நீளம்தான். தொலைவுங்கிறது ஒரு நீளம்தான், இடப்பெயர்ச்சிங்கிறது ஒரு நீளம்தான். ஆனா ரெண்டையும் நம்ம அடிப்படையில எப்படி வேறுபடுத்துறது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து நீங்க உங்க ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, இப்போ இது உங்க வீடு, இது உங்க பள்ளி அப்படின்னா நடுவுல ஒரு குளம் இருக்கு. அப்போ நீங்க கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்க வீட்ல இருந்து இப்படி வெளியில இப்படி சுத்தி போவீங்க, அல்லது இங்க இருந்து இங்க இந்த வழியில போவீங்க இல்லையா? அப்போ இந்த வீட்ல இருந்து பள்ளி வரைக்கும் நீங்க எவ்வளவு தூரம் இங்க ஆரம்பிச்சு இப்படி போய் இந்த திசையில போயிருப்பீங்க இல்லையா? இங்கிருந்து இது வரைக்கும் நீங்க போன அந்த தூரத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தொலைவு அப்படின்னு சொல்றோம். அப்ப இடப்பெயர்ச்சினா என்ன அப்படின்னா, நீங்க வீட்ல இருந்து பள்ளி, இப்ப இந்த வீட்டுக்கும் பள்ளிக்கும் நடுவுல ஒரு நேர்கோடு போட்டீங்க அப்படின்னா அந்த தூரம் என்னவோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அதாவது இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இரண்டு இடங்கள் அல்லது இரண்டு புள்ளிகளுக்கு இடையேயான மிகச்சிறிய தொலைவு. இங்க ஒரு புள்ளி இருக்கு, இங்க ஒரு புள்ளி இருக்குன்னா இந்த இரண்டு புள்ளிகளுக்கு நடுவுல நான் ஒரு நேர்கோடு வரைஞ்சேன்னா இந்த நேர்கோட்டுல போனா மட்டும்தான் இந்த தூரம் கம்மியா இருக்கும். வேற நம்ம எப்படி சுத்தி போனோம்னாலும் தூரம் அதிகமா தான் இருக்கும். அப்ப நம்ம இடப்பெயர்ச்சியை எப்படி கூட வரையறுக்கலாம் அப்படின்னா, இரண்டு இடங்கள் அல்லது இரண்டு புள்ளிகளுக்கு இடையேயான மிகச்சிறிய தொலைவைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இடப்பெயர்ச்சின்னு சொல்றோம். சரிங்களா? அதாவது நம்ம இப்ப வீட்ல இருந்து பள்ளிக்கு போயிருக்கோம் அப்படின்னா நம்ம போன பாதை வேற வேறையா இருக்கலாம். ஆனா நம்ம எவ்வளவு தூரம் இடப்பெயர்ச்சி அடைந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ரெண்டுக்கு நடுவுல நான் போட்டேன் இல்லையா இந்த கோடு, இந்த கோட்டுக்கு நடுவுல எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த தூரத்தை நம்ம என்ன சொல்லிடலாம்னா, இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு 2 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சுத்தி போனா அது ஒரு 4 கிலோமீட்டர் அப்படின்னா நான் எவ்வளவு தூரம் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு கேட்டா, வீட்ல இருந்து பள்ளிக்கு நான் 2 கிலோமீட்டர் அளவு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கேன்னு சொல்லலாம். ஆனா நான் எவ்வளவு தொலைவு கடந்திருக்கேன் அப்படின்னு கேட்டா 4 கிலோமீட்டர். அதாவது நாம செல்லக்கூடிய உண்மையான பாதையினுடைய நீளம் அல்லது தூரத்தை தான் நம்ம தொலைவுன்னு சொல்றோம். அந்த எங்கிருந்து தொடங்குறோமோ அந்த இடத்துக்கும் இறுதியா நம்ம போற இடத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய குறைந்த தொலைவை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இடப்பெயர்ச்சின்னு சொல்றோம். கண்டிப்பா அந்த குறைந்த தொலைவுங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா, அந்த இரண்டு இடங்களுக்கு நடுவுல நம்ம ஒரு நேர்கோடு போட்டோம் அப்படின்னா அந்த நேர்கோட்டு பாதையின் வழியா போகும்போது நம்ம எவ்வளவு தொலைவை கடந்திருப்போமோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ தொலைவு இடப்பெயர்ச்சி ரெண்டுக்கும் வேறுபாடு ரெண்டாவது கேள்வி இருக்கு. அப்போ அங்க திசையை கருதாமல் நாம எந்த திசையில போனோங்கிறது ஒரு மேட்டரே இல்லை. ஒரு நகரும் பொருள் கடந்த பாதையின் நீளமே, இன்னும் சொல்ல போனா கடந்த உண்மையான பாதையின் நீளமே அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இப்படி போயிருந்தேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்படி போனா ஒரு 3 கிலோமீட்டர் தான் வச்சுக்கோங்க. அப்ப நான் இந்த பாதையில போயிருந்தேன் அப்படின்னா என்னுடைய கடந்த தொலைவு எவ்வளவு அப்படின்னா 3 கிலோமீட்டர். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பாதையில போயிருந்தா 4 கிலோமீட்டர். நேரா போயிருந்தா அதை நம்ம 2 கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் இங்க குளம் இல்லாம நேரா கூட ஒரு ரோடு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தொலைவை கூட நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், 2 கிலோமீட்டர்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நான் அந்த பாதையில் தான் போயிருக்கேன். அப்போ உண்மையா நாம போற பாதையினுடைய நீளத்தை தொலைவுன்னு சொல்றோம். இரண்டு இடங்களுக்கு இடையான மிகச்சிறிய தொலைவை தான் நம்ம இடப்பெயர்ச்சின்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ இடப்பெயர்ச்சி நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு குறிப்பிட்ட திசையில் கண்டிப்பா இடப்பெயர்ச்சி கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும், இந்த திசையில தான் போயிருக்கணுமே தவிர நான் வேற எந்த திசையில போனாலும் நான் அதை என்னன்னு சொல்லக்கூடாது, இடப்பெயர்ச்சின்னு சொல்லக்கூடாது. வீட்டுல இருந்து பள்ளிக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட குறைந்த தொலைவு எங்கதான் வரும்னா இந்த திசையில நான் ஒரு பாதை அமைச்சிருந்தா மட்டும்தான் குறைந்த தொலைவு அப்படிங்கிறது
ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு குறிப்பிட்ட திசையில் இயங்கும் பொருளொன்றின் நிலையில் ஏற்படும் மாற்றம் இடப்பெயர்ச்சி. அப்ப கண்டிப்பா அந்த திசையில மட்டும்தான் அந்த பொருள் என்ன இருக்கணும், இயங்கி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இடப்பெயர்ச்சி அப்படின்னா எங்க ஆரம்பிக்கிறாங்க, எங்க முடிக்கிறாங்க, இது ரெண்டுக்கும் உள்ள சிறிய தொலைவைத்தான் நம்ம இடப்பெயர்ச்சின்னு சொல்றோம். தொலைவு அப்படிங்கிறது அவங்க எந்த பாதையில போயிருக்காங்களோ, இப்ப இந்த பாதையிலேயே போயிருந்தா இடப்பெயர்ச்சியின் தொலைவு சமம்தான். இப்படி சுத்தி போயிருந்தாங்க அப்படின்னா இடப்பெயர்ச்சியின் தொலைவு சமமா இருக்காது. இடப்பெயர்ச்சி மதிப்பு எப்பவுமே மாறாம இருக்கும். தொலைவினுடைய மதிப்பு செல்லக்கூடிய பாதையை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா மாறுபடும். நம்ம அதை கூட வேறுபாடா எழுதலாம். தொலைவு இடப்பெயர்ச்சிக்கு சமமாக இருக்கலாம். ஆனால் இடப்பெயர்ச்சி எப்பொழுதுமே தொலைவுக்கு சமமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு பண்பை கூட நம்மளால சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா செல்லக்கூடிய பாதைக்கு தகுந்த மாதிரி எதனுடைய மதிப்பு மாறும் அப்படின்னா தொலைவு மாறும். ஆனா இடப்பெயர்ச்சிங்கிறத இந்த பாதையில மட்டும்தான் போகணும். எந்த பாதையில போனா 2 இடங்களுக்கு இடையேயான தொலைவு கம்மியா இருக்குமோ அந்த பாதையில போனா மட்டும்தான் அதுக்கு பேரு இடப்பெயர்ச்சி. வேற எந்த பாதையில போனாலும் அதை நம்ம இடப்பெயர்ச்சின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்போ தொலைவு அப்படிங்கிறத திசையிலி அளவுரு, அதாவது இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் வந்து ஸ்கேலார். உங்களுக்கு தமிழ்ல இந்த வார்த்தை கஷ்டமா இருந்தா நீங்க சிம்பிளா இந்த பாயிண்ட் என்னன்னு எழுதிடலாம்னா, இது ஒரு ஸ்கேலார் அளவு ஆகும் அப்படின்னு எழுதிடலாம். இதை வந்து இது ஒரு வெக்டர் அளவு ஆகும்னு எழுதினாலும் போதுமானது. சரிங்களா? எண் மதிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இது வந்து வீட்டில இருந்து பள்ளிக்கு எவ்வளவு தூரம், தொலைவு எவ்வளவுன்னு கேட்டா நம்ம என்னன்னு சொல்றோம்? தொலைவு கண்டிப்பா ஒரு 4 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த 4 கிலோமீட்டர்ங்கிற இந்த மதிப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எண் மதிப்பு அப்படின்னு சொல்றோம். இடப்பெயர்ச்சி அப்படிங்கும்போது நான் கண்டிப்பா என்ன ஆகணும், ஒரு குறிப்பிட்ட தொலைவை கடக்கணும், அதே நேரம் இந்த திசையில மட்டும்தான் போகணும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், திசைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எங்கெல்லாம் திசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ ஒரு இயற்பியல் அளவை சொல்லும் போது அந்த இடத்துல அந்த இயற்பியல் அளவை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், வெக்டர் அளவு அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப இடப்பெயர்ச்சிங்கிறத கண்டிப்பா இந்த திசையில போகும்போது தான் நம்ம அளக்கணும், வீடு டு பள்ளி. அப்போ இந்த இடத்துல திசைங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப திசையும் அதே நேரம் இதுக்கு ஒரு மதிப்பும் இருக்கு இல்லையா, எண் மதிப்பும் இருக்கு. அப்ப எண் மதிப்பும் இருந்து திசையும் ரெண்டுமே இருந்தா அந்த அளவைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், வெக்டர் அளவு அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் சொல்லலாம். இங்க உங்களுக்காக 2 பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்ப தொலைவுங்கிறது திசை முக்கியம் அல்ல, ஒரு நகரும் பொருள் எந்த பாதையில போகுதோ அந்த பாதையினுடைய நீளத்தை வந்து நம்ம தொலைவு அப்படின்னு சொல்றோம். இடப்பெயர்ச்சிங்கிறது குறிப்பிட்ட திசையில போகும்போது, இந்த குறிப்பிட்ட திசைங்கிறது என்ன, 2 புள்ளிகளுக்கு இடையான மிகச்சிறிய தொலைவைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அப்புறம் தொலைவுங்கிறது ஒரு ஸ்கேலார் அளவு, அதாவது அதுக்கு எண் மதிப்பு மட்டும்தான் முக்கியம். இடப்பெயர்ச்சிங்கிறதுல எண் மதிப்பும் முக்கியம், திசையும் முக்கியம். அதனால அதை வந்து நம்ம வெக்டார் அளவுன்னு சொல்லிடலாம். ஸோ இது ஏன் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு சொன்னேன் அப்படின்னா, கண்டிப்பா இது புரிஞ்சாதான் நம்ம திசை வேகம்னா என்ன, வேகம்னா என்ன அப்படிங்கறதுக்கான வேறுபாடு நமக்கு புரியும். இப்ப நான் 4வது கேள்விக்கு வந்துட்டு அப்புறம் நம்ம மறுபடியும் முதல் கேள்விக்கு போகலாம். எதுக்காக அப்படின்னா இது எல்லாமே ஒரு தொடர்ச்சியான பகுதி அப்படிங்கறனால ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ தொலைவு இடப்பெயர்ச்சி அதுக்கான வேறுபாடு பார்த்தோம் இல்லையா, அப்ப அதனுடைய தொடர்ச்சியா வந்து வேகம் திசை வேகம் இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ தொலைவு இடப்பெயர்ச்சிக்கு என்ன வேறுபாடோ கிட்டத்தட்ட வேகத்துக்கும் திசை வேகத்துக்கும் அதுதான் வேறுபாடு. இப்போ வேகம், ஒரு பொருள் எவ்வளவு வேகமா போகுது அப்படிங்கறதுக்கான ஃபார்முலா சமன்பாடு என்னன்னா, வேகம் சமம் தொலைவு அல்லது கடந்த தொலைவு, தொலைவு பை காலம், தொலைவு பை காலம் அப்படின்னு எழுதிக்கலாம் ஒரு ஃபார்முலாவை எழுதுனா. அதே மாதிரி திசைவேகம் அப்படிங்கறது எப்படி எழுதலாம் அப்படின்னா, திசைவேகம் சமம் இடப்பெயர்ச்சி பை காலம், இடப்பெயர்ச்சி பை காலம், அவ்வளவுதாங்க, இடப்பெயர்ச்சி பை காலம். அதாவது ஒரு பொருளுடைய திசைவேகம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இடப்பெயர்ச்சி மதிப்பு தெரியணும், ஒரு பொருள் எவ்வளவு வேகத்துல போகுதுன்னு தெரியணும்னா நமக்கு தொலைவு தெரியணும், தொலைவும் அந்த தொலைவை அடையறதுக்கு அது எவ்வளவு நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள்
இப்போ ஏங்கிற புள்ளியிலிருந்து சிங்கிற புள்ளிக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். இந்த திசையிலும் போகலாம், இந்த திசையிலும் போகலாம். இப்போ ஏக்கும் சிக்கும் இடைப்பட்ட தொலைவு வந்து ஒரு 4 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 3 மீட்டர், இது ஒரு 5 மீட்டர். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்போ இந்த இடத்துல ஒரு பொருள் என்ன பண்ணுது? ஏலிருந்து சிக்கு போகுது அப்படின்னா, இந்த இடத்துல நான் திசைவேகம் அப்படின்னா நான் எவ்வளோ கண்டுபிடிப்பேன்? இடப்பெயர்ச்சி பை காலம். இது வந்து ஏலிருந்து சிக்கு போறதுக்கு எடுத்துக்கிட்ட காலம் எவ்வளோன்னு எடுத்துக்கலாம்னா 5 வினாடி அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. 5 வினாடி. அப்போ காலம் வந்து 5 வினாடி. இப்போ இந்த இடத்துல நான் வேகம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஏலிருந்து பிக்கு போய் பியிலேருந்து சிக்கு போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஏலிருந்து பிக்கு பியிலேருந்து சிக்கு போயிருக்கேன் அப்படின்னா, இங்கே ஒரு 3 மீட்டர், இங்கே ஒரு 5 மீட்டர். அப்போ நான் மொத்தம் 8 மீட்டர் போயிருக்கேன். அப்போ என்னுடைய கடந்த தொலைவு எவ்வளவு அப்படின்னா 8 மீட்டர் வகுத்தல், ஏன்னா வேகத்துக்கு ஃபார்முலா என்ன? தொலைவு பை காலம். காலம் 5 வினாடி. அப்போ 8 5ஆல் வகுத்து நம்ம இதுக்கான மதிப்பை சொல்லிடலாம். எவ்வளோ வருங்க? ஒரு 1.6 மீட்டர் பெர் வினாடி அப்படின்னு வரும். இது வந்து வேகம். இதே இது திசைவேகம் பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி. அவர் போனது இந்த திசையா இருந்தாலும் கூட அவர் எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்காருன்னா ஏக்கும் சிக்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு? 4 மீட்டர். அப்போ நான் திசைவேகம் கண்டுபிடிக்கும் போது நான் என்ன பண்ணணும்? 4 வகுத்தல் 5ன்னு தான் போடணும். சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட 0.8 மீட்டர் பெர் வினாடின்னு வரும். ரெண்டுக்குமே அலகு ஒன்று தான். வேகம் திசைவேகம் ரெண்டுக்குமே மீட்டர் பெர் வினாடிங்கிறது அலகு. ஆனால் திசைவேகம் அப்படிங்கிறது எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதுக்கான காலம் எவ்வளவு. வேகம் அப்படிங்கிறது எவ்வளவு தொலைவு போயிருக்கு, அதனுடைய காலம். சப்போஸ் அந்த பொருள் ஏலேருந்து சிக்கு இந்த திசையில தான் போயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வேகம் திசைவேகம் ரெண்டுமே ஒரே மதிப்பு தான். சரிங்களா? அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வேகமும் அதாவது தொலைவும் இடப்பெயர்ச்சியும் ஒரே மதிப்பு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சரிங்களா? அது போகக்கூடிய பாதையை பொறுத்து மாறும். அதாவது இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது அது வந்து மாறாது. ஆனால் தொலைவுங்கிறது என்னாகும்? நம்ம போகக்கூடிய பாதையை பொறுத்து மாறும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? வேகம் வந்து போகக்கூடிய பாதையை பொறுத்து மாறும். ஆனால் திசைவேகம்ங்கிறது கண்டிப்பாக என்ன ஆகாது? பாதையை பொறுத்து மாறாது. ஏன்னா திசைவேகம் அப்படிங்கிறது இந்த திசையில ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ வேகமும் திசைவேகமும் ஒரே மாதிரி இருக்கலாம், வேற வேற மாதிரியாகவும் கூட இருக்கலாம். அப்போ வேகம் திசைவேகத்துக்கு சமமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் எல்லா நேரமும் வேகமும் திசைவேகமும் சமமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, இங்க சிம்பிளா பார்த்தீங்கன்னா வேகத்தை எப்படி வரையறுத்திருக்கிறாங்க? தொலைவு மாறுபாடு வீதம். அதாவது வீதம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்ப பயன்படுத்துவோம் அப்படின்னா, காலத்தை பொறுத்து ஒரு இயற்பியல் அளவு மாறுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வீதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வீதம்ங்கிற வார்த்தையை நம்ம எப்ப பயன்படுத்துவோம் அப்படின்னா, காலத்தை பொறுத்து ஒரு இயற்பியல் அளவு மாறுச்சுன்னா நம்ம வீதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா தொலைவு பை காலம் இருக்கா? அப்ப தொலைவு மாறுபாட்டு வீதம், அதாவது காலத்தை பொறுத்து தொலைவு மாறுதுன்னா அதைத்தான் நம்ம வேகம்னு சொல்றோம். அப்ப தொலைவு மாறுபாட்டு வீதம் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி திசைவேகம் பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி பை காலமா? அப்ப இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம். இந்த வீதம்ங்கிற வார்த்தையை நம்ம எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னா, காலத்தை பொறுத்து ஒரு இயற்பியல் அளவு மாறுச்சுன்னா நம்ம வீதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். அப்போ வேகத்தை தொலைவு மாறுபாட்டு வீதம் சொல்லலாம், திசைவேகத்தை இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம் சொல்லலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வேகம் அப்படிங்கிறது தொலைவு பை காலமா? தொலைவுங்கிறது ஸ்கேலார் அளவா இருக்கிறதுனால வேகமும் என்னதான்? ஸ்கேலர் அளவு தான். அதே மாதிரி திசைவேகம் அப்படிங்கிறது இடப்பெயர்ச்சி வந்து வெக்டர் அளவா இருக்கிறதுனால திசைவேகமும் என்னதான்? வெக்டர் அளவு தான். ஸோ இனி நம்ம முதல் கேள்விக்கு போயிடலாம். முதல் கேள்வி இப்பதான் நம்ம சொன்னோம். திசைவேகம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம்? இடப்பெயர்ச்சியின் மாறுபாட்டு வீதம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதுவே போதுமானது. இருந்தாலும் அதை வேற எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னா, ஓரலகு நேரத்திற்கான இடப்பெயர்ச்சி. அதாவது இப்ப நம்ம இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா? திசைவேகத்தை நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கோம்? இடப்பெயர்ச்சி பை காலம். அதான் எடுத்துக்கொண்ட நேரம்னு எழுதியிருக்காங்க, காலம்னு கூட எழுதிக்கலாம். அதாவது காலம் ஒரு திசைவேகம் இடப்பெயர்ச்சி அடையறதுக்கு எடுத்துக்கொண்ட காலம் வந்து 1 வினாடி
அல்லது 1 நிமிடம் அல்லது 1 மணி நேரம். ஓரலகு அப்படின்னா இந்த எண் மதிப்பு வந்து 1ன்னு அர்த்தம். காலத்தினுடைய எண் மதிப்பு 1. 1 நிமிடமோ, 1 வினாடியோ அல்லது 1 மணி நேரமோ அந்த மாரி மதிப்பு இருக்கும்போது, நான் கீழ என்னன்னு பிரதியிடுவேன்? நேரத்துக்கு பதிலா 1ன்னு பிரதியிடுவேன். மேல என்ன இருக்கும்? இடப்பெயர்ச்சின்னு இருக்கும். அப்ப பை 1ன்னு போட்டாலும் 1 தான், போடாட்டி 1 தான் இல்லைங்களா? அப்போ இடப்பெயர்ச்சி இப்ப எதுக்கு சமமாயிருச்சு? திசைவேகத்துக்கு சமமாயிருச்சு. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, ஓரலகு நேரத்துல எவ்வளோ இடப்பெயர்ச்சி ஏற்பட்டுச்சோ, அதத்தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? திசைவேகம்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இது ஒரு வெக்டர் அளவு. அதையும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். SI அளவீட்டு முறையில் திசைவேகத்தின் அலகு மீட்டர் பெர் வினாடி. இது இவ்வளவு நீளமா எழுதணும்னு அவசியம் இல்லை. SI அலகு அப்படின்னு போட்டு மீட்டர் பெர் வினாடி அல்லது இங்கிலீஷ்ல எழுதணும்னா ms⁻⁻1 மீட்டர் பெர் வினாடி அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எழுதினாலும் சரி, தனியா தமிழ்ல எழுதினாலும் சரி. அண்ட் அதனுடைய ஃபார்முலா என்னன்னா இடப்பெயர்ச்சி பை காலம் அப்படின்னு சிம்பிளா கூட எழுதிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இது மாதிரி எழுதுற கஷ்டமா இருந்தா திசைவேகம் என்பது இடப்பெயர்ச்சியின் மாறுபாட்டு வீதம் அப்படிங்கறத எழுதிட்டு SI அலகு மீட்டர் பெர் வினாடி, இது வெக்டர் அளவு, அப்புறம் இந்த ஃபார்முலா இது மட்டும் எழுதுனீங்கன்னா கூட போதும். சரிங்களா? இடப்பெயர்ச்சி தொலைவு வேறுபாடு பார்த்துட்டோம். அடுத்தது சீரான இயக்கம். அந்த வார்த்தையிலேயே இருக்கு. சீரான அப்படின்னா என்ன அர்த்தம்? மாறாம, ஏதோ ஒரு விஷயம் மாறாம இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு பொருள் நகரும் பொழுது சமமான தொலைவுகளை சமமான கால இடைவெளிகளில் கடந்தால் அது சீரான இயக்கம் எனப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு பஸ் கிளம்புது, ஊர்ல இருந்து ஒரு பஸ் கிளம்புது. ஃபர்ஸ்ட் 5 நிமிடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு 5 கிலோமீட்டர் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 5 நிமிடத்துல பாத்தீங்க அப்படின்னா 10வது கிலோமீட்டர் போயிட்டு இருக்கு. அதாவது மறுபடியும் அது எவ்வளவு தூரம் தான் போயிருக்கு 5 நிமிஷத்துலன்னா 5 கிலோமீட்டர் தான். அடுத்தது மறுபடியும் இன்னொரு 5 கிலோமீட்டர் போய் 5 நிமிஷத்துல 15 கிலோமீட்டர் அடைஞ்சிருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கும் அது எவ்வளவுதான் போயிருக்கு? 5 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. அப்ப இங்க காலமும் அதே தான், அந்த காலத்துல அது கடந்த தொலைவும் அதே தான். அப்படிங்கும்போது சமமான தொலைவுகளை 5 கிலோமீட்டர், இந்த உதாரணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சமமான தொலைவுங்கிறது 5 கிலோமீட்டர், சமமான கால இடைவெளி அப்படின்னு என்ன அர்த்தம்? 5 நிமிஷம். 5 நிமிடத்துக்கு ஒரு தடவை 5 கிலோமீட்டர் அது போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொல்லலாம்? சீரான இயக்கத்துல இருக்குன்னு சொல்லிடலாம். அப்போ ஒரு பொருள் நகரும் பொழுது சமமான தொலைவுகளை சமமான கால இடைவெளியில் கடந்தால் அது சீரான இயக்கம் எனப்படும். சரிங்களா? அப்புறம் வேகம், திசைவேகம் பார்த்துட்டோம். அடுத்தது எதிர்மறை முடுக்கம். எதிர்மறை முடுக்கம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முடுக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முடுக்கம் அப்படிங்கறதுக்கான குறியீடு என்னன்னா A. எப்படி வேகம் திசை வேகத்தை நம்ம V அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி முடுக்கத்துக்கு வந்து குறியீடு A. இதை எப்படி ஃபார்முலாவை எழுதணும்னா A சமம் V மைனஸ் U வகுத்தல் T. ஏங்கிறது முடுக்கம், நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். A அப்படிங்கிறது முடுக்கம், U அப்படிங்கிறது தொடக்க திசைவேகம். தொடக்க திசைவேகம். V அப்படிங்கிறது இறுதி திசைவேகம். இறுதி திசைவேகம். அதே மாதிரி T அப்படிங்கிறது கால இடைவெளி அல்லது காலம். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா வண்டி எடுத்ததிலிருந்து வண்டி நிறுத்துற வரைக்கும் ஒரே வேகத்துல எல்லாம் நம்மளால போக முடியாது. உதாரணத்துக்கு வண்டி எடுக்கிறீங்க, எடுக்கும்போது ஆரம்பத்துல நீங்க என்ன பண்றீங்க? 10 km/h, ஒரு மணி நேரத்துல 10 கிலோமீட்டர்ங்கிற வேகத்துல, ஏன்னா வண்டி எடுத்தோன்னா ஃபுல் ஸ்பீட்ல போக மாட்டோம். அப்ப ஆரம்பத்துல இருந்த திசைவேகத்தை நம்ம என்னன்னு எடுத்துக்குவோம்? தொடக்க திசைவேகம்னு எடுத்துக்குவோம். ஒரு 5 நிமிடம் கழித்து, கால இடைவெளி எவ்வளவுனா 5 நிமிடம். 5 நிமிஷத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா திசைவேகம் என்னவா மாறிடுச்சு? 40 km/h, ஒரு மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர்ங்கிற வேகத்துல வண்டி போகுது அப்படின்னா தொடக்கத்துல எவ்வளவு போயிட்டு இருந்தது? 10 கிலோமீட்டர் வேகத்துல. இப்ப எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல போகுதுன்னா 40 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. அப்ப அதைத்தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? தொடக்க திசைவேகம், இறுதி திசைவேகம். அப்ப இந்த இடத்துல V மதிப்பு எவ்வளவு? 40. U மதிப்பு எவ்வளவு? 10. இப்ப இந்த 40ல இருந்து 10 கழிச்சோம்னா அந்த 30ன்னு ஒரு மதிப்பு கிடைக்கும் இல்லையா? அது எதை குறிக்குது அப்படின்னா வேகத்துல ஏற்பட்ட மாறுபாடு. வேகத்துல ஏற்பட்ட மாறுபாடு. கீழே என்ன இருக்கு? காலம். அப்போ நம்ம எப்படி வேகம் திசை வேகத்தை வரையறுக்கும் போது என்னன்னு சொல்லியிருப்போம்?
தொலைவு மாறுபாட்டு வீதம், இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம் சொல்லியிருப்போமா? அதே மாதிரி முடுக்கத்தை என்னன்னு சொல்லலாம்னா v மைனஸ் யூங்கிறது திசைவேக மாறுபாடு. கீழே காலம் இருக்கு. அப்ப முடுக்கத்தை எப்படி வரையறுக்கலாம்னா திசைவேக மாறுபாட்டு வீதம், திசைவேக மாறுபாட்டு வீதம் அப்படின்னு நம்ம வரையறுக்கலாம். சரிங்களா? இது வந்து பொதுவா முடுக்கத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப முடுக்கத்தை பத்தி பேசும்போது நீங்க பார்த்திருப்பீங்க, கண்டிப்பா v வந்து u-வை விட அதிகமா இருந்திருக்கும் இல்லையா? தொடக்க திசைவேகத்தை விட இறுதி திசைவேகம் அதிகமா இருக்கு. இது அப்படியே தலைகீழா இருந்தா, அதாவது u மதிப்பு v-யை விட அதிகமா இருந்தால் அப்படின்னு என்ன அர்த்தம்? தொடக்கத்துல வேகமா போயிட்டு இருந்த வண்டி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்லோவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல அந்த முடுக்கத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எதிர்மறை முடுக்கம். திரும்பவும் சொல்றேன், ஒரு பொருளினுடைய இயக்கத்தின் போது தொடக்க திசைவேகத்தை விட இறுதி திசைவேகம் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஏற்பட்ட முடுக்கத்தை நம்ம என்னன்னு சொல்லலாம்? சாதாரணமா முடுக்கம் அல்லது நேர் முடுக்கம் அப்படின்னு சொல்லலாம். இதே இது தொடக்கத்துல போனதை விட ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் வேகம் குறைஞ்சிருந்ததுன்னா, வேகம் அதிகரிச்சிருந்தா அது முடுக்கம் அல்லது நேர் முடுக்கம். வேகம் குறைஞ்சிருந்தா அதுக்கு பேரு எதிர்முடுக்கம் அப்படின்னு சொல்றோம். அதைத்தான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இறுதி திசைவேகம் அதாவது v மதிப்பு தொடக்க திசைவேகம் அதாவது u-வை விட குறைவாக இருந்தால் அந்த திசைவேகத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த திசைவேகமானது நேரம் செல்ல செல்ல குறையும். அதான் சொல்றாங்க. அதாவது வேகம் குறைஞ்சுக்கிட்டே வந்தா அது எதிர்மறை முடுக்கம், வேகம் அதிகரிச்சுட்டே போனா அது நேர்மறை முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறது அதுதான். u-வை விட v பெருசாயிருச்சுன்னா அது எதிர்மறை முடுக்கம். v வந்து u-வை விட அதிகமா இருந்துச்சுன்னா, அதிகமாயிட்டே போச்சுன்னா அது நேர்மறை முடுக்கம் அல்லது குறிப்பா முடுக்கம் அப்படின்னு சொல்லிக்கலாம். எதிர் முடுக்கத்தை வேக இறக்கம் அல்லது ஒடுக்கம் அப்படின்னு கூட நம்ம வேறு பெயரால சொல்ல முடியும். சரிங்களா? அடுத்தது சீரான வட்ட இயக்கம் முடுக்கப்பட்டதா? உங்கள் விடைக்கு விளக்கம் அளிக்கவும். இப்போ சீரான இயக்கம் தெரியும், அதாவது ஒரே காலத்துல ஒரே கால இடைவெளியில ஒரே தூரத்தை கடந்தா அதை வந்து நம்ம சீரான இயக்கம் சொல்லுவோம். அதே இது சீரான வட்ட இயக்கம் அப்படின்னா ஒரு பொருள் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வட்டப்பாதையில இப்படி சுத்திக்கிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா சீராத்தான் சுத்தும், ஒரே கால இடைவெளியில ஒரே மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது சீரான வட்ட இயக்கம் சொல்லலாம். இப்போ இத முடுக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லலாம்னா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முடுக்கத்துக்கான ஃபார்முலா என்னன்னா a சமம் v மைனஸ் u பை t. a சமம் v மைனஸ் u பை t. அப்போ ஒரு பொருள் வட்டப்பாதையில் வரும்போது இப்போ இந்த இடத்துல இது என்ன வேகத்துல போயிட்டு இருக்கோ அதை யூன்னு வச்சுட்டீங்கன்னா tங்கிற காலத்துக்கு அப்புறம் அது இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க என்ன வேகத்துல போகுதோ அதே வேகத்துல தான் இங்கேயும் போகும். சரிங்களா? அப்போ இந்த முடுக்கத்தினுடைய எண் மதிப்பு என்ன ஆகல அப்படின்னா மாறவே இல்லை. அப்ப எண் மதிப்பை மட்டும் நம்ம கணக்குல எடுத்துட்டு முடுக்கத்தினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சோம்னா 0. அப்போ எண் மதிப்பை மட்டும் கணக்குல எடுத்துட்டோம்னா சீரான வட்ட இயக்கம் முடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா அங்க முடுக்கம் அடையல அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவோம். ஆனா நமக்கு தெரியும் திசைவேகம் அப்படிங்கிறது திசையை சார்ந்தது, அது ஒரு வெக்டர் அளவுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்க போகும்போது இதனுடைய திசை இங்க இருக்கும், இங்க போகும்போது இதனுடைய திசை இங்க இருக்கும், இங்க போகும்போது இதனுடைய திசை இங்க இருக்கும். அப்போ திசைவேகம் மாறுது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எண் மதிப்பு மட்டும் மாறுறதா அர்த்தம் இல்ல, திசையும் மாறுது அப்படின்னு அர்த்தம். அப்ப எண் மதிப்பு மாறினாலும் அங்க முடுக்கம் ஏற்படுதுன்னு நம்ம எடுத்துக்கணும், திசை மாறினாலும் அங்க முடுக்கம் ஏற்படுதுன்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. சீரான வட்ட இயக்கம் முடுக்கப்பட்ட இயக்கம் தான். நம்ம என்ன சொல்லிடக்கூடாது, சீரான இயக்கம்ங்கிறனால a மதிப்பு 0 அதனால அது முடுக்கப்படாதுன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பொருள் வட்டப்பாதையில மாறாத வேகத்துல செல்லும் போது அதனுடைய திசை என்ன ஆகுது, மாறிக்கிட்டே இருக்கு. அதனால இதை வந்து ஒரு முடுக்கப்பட்ட இயக்கம்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது சீரான வட்ட இயக்கம் என்றால் என்ன? இப்பதான் நான் இது முதல்லயே சொன்னேன். சீரான வட்ட இயக்கம்னா என்ன? ஒரே கால இடைவெளியில ஒரே தொலைவை வட்டப்பாதையில சுத்தி வந்துட்டு இருக்கணும். அப்படி வரும்போது கரெக்டா 1 மணி நேரத்துல ஒரு சுத்து வருதுன்னா கரெக்ட் அது மறுபடியும் அதே 1 மணி நேரத்துல அதே இடத்துக்கு வந்துருச்சுன்னா அது சீரான வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லிடலாம்னு சொன்னோம். அதுக்கு 2 உதாரணம் கேட்டிருக்காங்க.
அப்ப சீரான வட்ட இயக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பொருள் வட்டப்பாதையில மாறாத வேகத்துல, அதனுடைய வேகம் மாறக்கூடாது. அந்த இயக்கத்த வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? சீரான வட்ட இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, கடிகாரத்தினுடைய வினாடி முள்ள எடுத்தாலும் சரி, நிமிட முள்ள எடுத்தாலும் சரி, அல்லது மணி நேர முள்ள எடுத்தாலும் சரி, அது எல்லாமே என்ன பண்ணுது? வினாடி முள்ளும் 60 வினாடிக்கு ஒரு தடவை கரெக்டா சுத்தி வருது. நிமிட முள்ளும் 60 நிமிடத்துக்கு சுத்தி வருது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி வினாடி முள்ளாகட்டும், நிமிட முள்ளாகட்டும், அல்லது மணி நேர முள்ளாகட்டும், கரெக்டா அதாவது அதனுடைய காலத்துல கரெக்டா ஒரு சுற்ற ஏற்படுத்திடுது இல்லைங்களா? அப்ப அது ஒரு சீரான வட்ட இயக்கத்துக்கு உதாரணம் சொல்லிடலாம். அதே மாதிரி செயற்கைக்கோள்களினுடைய இயக்கம். செயற்கைக்கோள் இயற்கையான கோள்கள் வந்து வட்டப்பாதையில போகுதுன்னு சொல்ல முடியாது. அது நீள்வட்ட பாதையில் போகுது. பட் செயற்கைக்கோள்கள் இப்போ பூமியை சுத்தி வருதுன்னா, அது கண்டிப்பா அது வட்டப்பாதையில் தான் போகும். அது கரெக்டா குறிப்பிட்ட கால இடைவெளியில சுத்தி வரணும் இல்லைங்களா? அப்ப செயற்கைக்கோள்களுடைய இயக்கத்தை நம்ம எதுக்கு உதாரணமா எடுக்கலாம் அப்படின்னா, இயற்கையான கோள்களை எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது வந்து நீள்வட்ட பாதையில போகும். ஆனா செயற்கையான கோள்கள் வந்து கண்டிப்பா வட்டப்பாதையில் தான் போகுது. இந்த மாதிரி 7 கேள்விகள் இருக்கு. எளிமையா தான் இருக்கும். படிச்சுக்கோங்க. நன்றி.